தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரிடம் இருந்து அவரது மனைவி சங்கீதா விவகாரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்துகிற நிலையில் விஜய் தரப்பினர் அமைதி காத்து வந்தனர். மேலும் சங்கீதா தவேக தலைவர் விஜய்க்கு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டில் பலரும் பிரபல நடிகை ஒருவரை குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் பிரபல திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான AGS நிறுவனத்தின் உரிமையாளர் இல்ல திருமண விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தவேக தலைவரும் நடிகருமான விஜய் பிரபல நடிகை த்ரிஷாவுடன் ஒன்றாக காரில் வந்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலானது. விஜய், த்ரிஷா பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இவர்கள் இருவரும் ஒன்றாக வந்தனர். விஜய் பட்டு சட்டை பட்டு வேட்டியில் நிகழ்ச்சியில் பங்கேற்க, த்ரிஷாவும் அதே நிறத்திலான பட்டுப்புடவை அணிந்து பங்கேற்றார். ஒரே காரில் ஒன்றாக வந்த இவர்கள் இருவரும் திருமண தம்பதியினருக்கு பூங்கொத்து அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். தமிழ்நாட்டு அரசியலில் மிக பெரிய அதிர்வலையை விஜய் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரிடம் இருந்து அவரது மனைவி விவகாரத்து கேட்டு மனு தாக்கல் செய்த சம்பவம் தவேகவிற்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய பின்னடைவை உண்டாக்கியது. இது குறித்து விஜய் மீது சங்கீதா அளித்த குற்றச்சாட்டில் விவகாரத்திற்கு கோருவதற்கான காரணமாக விஜய்க்கு பிரபல நடிகை ஒருவருடன் தொடர்பு இருப்பதாகவும், இவர்கள் இருவரும் உறவை கண்டித்த பிறகும் இவர்கள் இருவரும் ஒன்றாக வெளிநாடுகளில் சுற்றி திரிந்தது தெரிய வந்த பிறகே பிரியும் முடிவை எடுத்ததாகவும் அவர் மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் தன்னை பொருளாதார ரீதியாக விஜய் நெருக்கடிக்கு ஆளாக்கியதாகவும் சங்கீதா தெரிவித்திருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் அதிக அளவு பெண் ரசிகர்களையும் குடும்ப ரசிகர்களையும் கொண்டவரான விஜய் மீதான இந்த குற்றச்சாட்டு தவேக தொண்டர்களுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் இடையே மிகப்பெரிய சோகத்தை அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து விஜய் சங்கீதா விவகாரத்து வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற விசாரணையின் போது இரு தரப்பினரும் நேரில் ஆஜராகாத நிலையில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராகினர். மேலும் அவர்களது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் விஜய் மற்றும் சங்கீதா இருவரும் பரஸ்பரமாக ஆலோசித்து சுமூகமாக பிரிந்துவிடும் முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு நீதிபதி வழக்கை உடனடியாக விசாரிக்காமல் ஒத்திவைத்ததாக கூறப்படுகிறது. ஜீவன் அம்சம் இதற்கிடையே இந்த வழக்கை பற்றி பல்வேறு தகவல்கள் அரசியல் மற்றும் திரையுலக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக இரு தரப்பினர் கடந்த சில வாரங்களாக தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், அந்த பேச்சுவார்த்தையில் வாழ்நாள் ஜீவனாம்சம், குழந்தைகளின் எதிர்காலம், சொத்து பங்கீடு போன்ற அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. விஜய் தேர்தல் பணிகள் மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் இருவரும் நேரில் ஆஜராக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனால் காணொலி காட்சி வாயிலாக நீதிமன்றத்தில் ஆஜராகும் வாய்ப்பும் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் இன்றைய விசாரணை நாளில் விஜய் அதை செய்துள்ளார். அப்போதுதான் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விஜய் தரப்பு மற்றும் சங்கீதா தரப்பு வழக்கறிஞர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் விஜய் தனது வேட்பு மனுவில் தாக்கல் செய்த சொத்துக்களின் அடிப்படையில் 250 கோடி ரூபாயை ஜீவன் அம்சமாக சங்கீதா கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 35 கோடி தர விஜய் முன்வந்ததாகவும், தனது மகன் ஜேசன் சஞ்சய், மகள் சாசாவை தானே பார்த்து கொள்வதாக விஜய் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு சங்கீதா தரப்பு ஒப்புக்கொண்ட நிலையில் மனமொத்து பிரிவதாக நீதிமன்றத்தில் கூறியுள்ளனர். இதையடுத்துதான் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார் நீதிபதி. தற்போது தேர்தல் பரப்புரையில் விஜய் பிஸியாக இருக்கும் நிலையில் அடுத்த மாதம் வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. இந்த நிலையில்தான் விஜயின் கோரிக்கையை ஏற்று ஜூன் மாதத்திற்கு வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்துள்ளார்.